அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1 பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர். ஆஃபரை திரும்ப பெறுதல்னு அர்த்தம். அதாவது கொடுக்கப்பட்ட ஆஃபரை திரும்ப பெற்றுக்கொள்வதுக்கு பேர் தான் ரிவோக்குன்னு சொல்லுவாங்க, திரும்ப பெறுதல்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு ஆஃபரை கொடுத்துட்டு ஆஃபரை திரும்ப பெற முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுந்துச்சுன்னா முடியும் அப்படின்றது தான் பதிலாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா விதமான ஆஃபர்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஸ்டாண்டிங் ஆஃபர்னா என்ன, இன்விடேஷன் ஆஃபர்னா என்ன, கிராஸ் ஆஃபர்னா என்ன, அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆஃபர், ஸ்பெசிஃபிக் ஆஃபர் அண்ட் கவுண்டர் ஆஃபர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்படி கொடுக்கப்பட்ட ஆஃபரை எப்படி திரும்ப பெறுவது அப்படின்றது தான் இந்த வீடியோவுக்கு உண்டான கான்செப்ட். சிறுவினாக்களில் அடிக்கடி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் அல்லாமல் ஆஃபர்னு கேட்டாங்கன்னா இந்த ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபரையும் சேர்த்து எழுத பழகிக்கிங்க. கேஸ் ஸ்டடியை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் குறைந்தபட்சம் 15 கேஸ் ஸ்டடி இருந்தே ஆகணும் என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதிகபட்சம் 20 இருந்தால் ரொம்ப நல்லது. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை நான் குழுவில் இணைச்சிட்றேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் மற்றும் உங்கள் சந்தேகங்களுக்கும் தீர்வு காணும் வகையில் இந்த குழு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் நான் ரிவோகேஷன் ஆஃபரில் உள்ள என்ட்ரி ஆகிறேன். இந்த 2 லைன் படிக்கும்போது நம்மளுக்கு எதனா புரிய வருதான்னு பார்க்கலாம். ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர் என்பது ஒருவரால் கொடுக்கப்பட்ட ஆஃபரை அதை மற்றொருவர் ஏற்றுக்கொள்ளும் முன், நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் முன் தன்னிச்சையாக திரும்ப பெறுதல். ரிவோக்கோட மீனிங் என்ன? திரும்ப பெறுதல்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்க. ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபருக்கு ஒரு ஆஃபரை அனுப்புறாரு. இது இன்னும் போய் சேராமல் இருக்கு. போய் சேருவதற்கு முன்னாலே இந்த ஆஃபரை இவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆனால் பி என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா எந்தவித லயபிளும் இதற்கு பொறுப்பேற்க முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர். அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை பார்த்தா நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வரும். ஆஃபர் கேன் பி ரிவோக்டு. ஆஃபர் ரிவோக் ஆகணும்னா என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் வரும் முன், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த இடத்துல ஏ கிட்டேருந்து பிக்கு போய் சேரலை. இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னா, அப்படி இல்லைன்னா சேரும் முன், அக்செப்டன்ஸ் வரும் முன் அப்படின்னா இந்த பி கிட்ட போய் சேர்ந்துடுச்சு, பி நான் அப்செட் பண்ணிட்டேன்னு ஒரு லெட்ரு வரத்துக்கு முன்னாடி இவர் இந்த கொடுக்கப்பட்ட ஆஃபரை திரும்ப பெற்றுருக்கணும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அக்செப்டன்ஸ் வரும் முன் ஆஃபரை திரும்ப பெற்று கொள்ளலாம். திரும்ப பெற்று கொள்ளலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இக்காலகட்டத்தில் நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. இந்தியன் லாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் பெருசாக வேல்யூ யாரும் சரியாக கொடுக்கப்படுறது இல்லை. இங்கிலீஷ் லாவில் கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு ரொம்ப பெரிய மதிப்பு இருக்குது. அதே போல் டாட்ஸுக்கும் நல்ல மதிப்பு இருக்குது. நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆஃபர்னால் என்னன்னு கூட தெரியாது. ஏதோ வருவாங்க, கையெழுத்து போடுவாங்க, இது பண்ணிப்பாங்க. அதனால் பெரிய லெவலில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய டெண்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறிய அளவில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக குறைவுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அடுத்த கண்டிஷன் என்ன பார்க்குறேன்னா, ஒன்ஸ் அக்செப்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட், பிஏ அனுப்பின ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் ஆஃபரை ஏற்றுக்கொண்ட பிறகு திரும்ப பெற முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் டெண்டர் விடும்போதோ அல்லது பெரிய பெரிய கம்பெனியில் இந்த ஒரு மாதிரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போதோ இந்த வகையான நடைமுறை சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கு. ஆஃபர் மேடு, ஆஃபர் ஒன்று உருவாகுது இல்லையா? பிஃபோர் அக்செப்டன்ஸ் யாருக்கிட்ட உருவாகுது? ஏ என்கின்ற நபர்கிட்ட உருவாகுது. அதை பி அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏ மிக எளிமையாக ரிவோக் செய்து கொள்ளலாம். ரிவோக் இஸ் பாசிபிள். புரிஞ்சிச்சா? செகண்ட் ஒன் சொல்கிறேன் பாருங்க. ஆஃபர் இஸ் மேடு, அகைன் ஒரு ஆஃபர் மேட் ஆகுது. அக்செப்டன்ஸ் ஆஃப்டர் அக்செப்டன்ஸ் இல்லைன்னா அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட்டட், 2 வார்த்தையில் எதனா ஒன்று யூஸ் பண்ணிக்கிங்க. ரிவோக் நாட் பாசிபிள், பெறப்பட்ட அந்த ஆஃபரை பி அக்செப்ட் செய்த பின்னர் அந்த ஆஃபர் ரிவோக் செய்ய முடியாது அப்படின்னு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. அதற்கு பிறகு ஒரு கேஸ் ஸ்டடி. பைரன்
வெர்சஸ் வேன்டின் ஹோவன் இன் 1880 அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கு ஆஃபர் கொடுத்தவர் கடிதம் மூலம் ஆஃபரை அனுப்புகிறார். சேம் செனாரியோ தான். ஏ என்கின்ற நபர் ஆஃபரை வந்துன்னா பிக்கு கொடுக்குறாரு, கடிதம் மூலம் அனுப்புகிறார். கடிதம் மூலமாக போகிறதுக்கு ஒரு 5 days ஆகுதுன்னு வச்சுப்போம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தானே. மறுபடியும் என்ன பண்ணுறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபரை திரும்ப பெறுவதற்குண்டான கடிதத்தை மறுபடியும் அனுப்புகிறாரு பிக்கு. இது போய் சேர்ந்த ஒரு 2 நாள் கழிச்சு தான் இது போய் சேரும் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுப்போம். ஸோ இது போய் பி கிட்ட சேர்ந்துச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் பி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ் லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் மூலிமா ஏக்கு அனுப்புகிறாரு. ஸோ இது 3 நாள் 5 நாளில் போகுதுன்னா இது 2 நாளில் போயிடும். ஸோ அக்செப்டன்ஸ் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏ கிட்ட வந்து சேர்ந்து விட்டது. சேர்ந்து விட்ட உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏனுடைய ஆஃபரை பி ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அதனால் 2வது கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது. ஆஃபர் மேட், ஆஃபர் அக்செப்ட், ஆஃப்டர் அக்செப்டன்ஸ் ரிவோக் நாட் பாசிபிள். இதன் பிறகு இந்த லெட்டர் போய் சேர்ந்தாலும் சரி, போய் சேரலனாலும் சரி, இந்த ஆஃபரை திரும்ப பெற முடியாது. அதை தான் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ரிவோகேஷன் செல்லுபடி ஆகாது. எந்த வழக்கில்? இந்த வழக்கில். ஏன்னா இந்த செனாரியோவை யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆஃபர் ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர் தெரிவிக்கும் முன் அக்செப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து சேர்ந்து விட்டது. அதன் காரணமாக ரிவோகேஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மிக மிக முக்கியமான கான்செப்ட். ஆஃபர்னு கேட்டாலே இதையும் இணைச்சி எழுத நீங்கள் பழகிக்கிங்க. அது இன்விடேஷன் ஆஃபராக இருக்கட்டும், கவுண்டர் ஆஃபராக இருக்கட்டும், கிராஸ் ஆஃபராக இருக்கட்டும், இல்லை வெறும் ஆஃபராக இருக்கட்டும், ஆஃபர்னு கேட்டால் ரிவோகேஷன் ஆஃபரையும் இணைத்து எழுத பழகி கொள்ளுங்கள். உங்களுடைய பேப்பருடைய வைட்டேஜ் மிக நேர்த்தியாக இருக்கும். கரெக்ஷன் பண்ணுறவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்க. 4 மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 5 மதிப்பெண் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நினைவில் வச்சுக்கிட்டு எழுதுங்க. கண்டிப்பாக மிக எளிமையான டாபிக். சாரதி லா ஸ்டடீஸோடு இணைந்தே இருங்கள். கண்டிப்பாக அரியர் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணலான்றதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரிய வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.